அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 1988 ரிலீஸான இது நம்மால்ன்ற படத்தை பற்றி. டைரக்டட் பை பாலகுமாரன், ஃபேமஸான ரைட்டர். ரிட்டன் பை கே பாக்யராஜ், ஜேவி சொமயஜுலு, மனோரமா, குமரிமுத்து, டப்பிங் ஜானகி, கலைஞானம், இடிச்சப்புள்ளி செல்வராஜ், கோவை செந்தில், சூரியகாந்த். இவங்க கரெக்டாக இதை போடுறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி தான் பாக்யராஜ் இறந்துட்டார். ஆழ்ந்த இரங்கல்கள். அவருடைய ஆன்மா இறைவனடி சேரட்டும். ஒரு ப்ராப்பரான ரைட்டர், கன்வின்சிங்கான ஹியூமர் கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்டர். இப்போவுமே அவங்க படங்கள், பெரும்பாலான படங்கள் பெருசாக போர் அடிக்காது. அவர் படங்களில் 1-2 கேரக்டர் நடித்தவங்களும் ஜனங்க மனசில் நிற்பாங்க. கரெக்டாக அவருக்கு அந்த அளவுகோல் தெரியும், எங்கே நிறுத்தணும். அந்த அடல்ட் 20 காமெடிஸ் போனாலுமே ரசிக்கும்படியாக கொடுத்த ஒரு மனிதர். கோபால் என்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு பாக்யராஜ். அவங்க அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வேலை தேடி சென்னை வரார். அப்போது கலைஞானம் கிட்டே போயிட்டு வேலைக்கு சேரலான்னு பார்க்குறாரு. அவருக்கு அது அககாரம் போனால் பூணூல் போட்டுக்கணுன்றாரு. இவருக்கு ஒத்து வரல. வயிற்று பொழப்புக்காக அதை பண்ணுறாரு. அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு இடத்துக்கு ஹோமம் பண்ணுற போகிறாரு. அங்கே சீனிவாச சாஸ்திரின்றவர் நல்ல ஒரு பேரோடு இருக்கார். நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், ஒரு வாரம் வீட்டிலே தங்கிக்கோன்றாரு. வேலையும் வாங்கி கொடுக்குறாரு. பட் எதிர்பாராத விதமாக அவருக்கும் சோபனாக்கும் காதல் மலருது. காதல் கல்யாணம் வரையும் போயிடுது. அவருக்கு உண்மை தெரிய வருதா? உண்மை தெரிஞ்சவனும் அவரோட ரியாக்ஷன் என்ன? அவங்க தந்தையோட எதிர்ப்பை மீறி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்றது தான் பேலன்ஸ் ஸ்டோரி. பாசிட்டிவ்ஸ்: பாக்யராஜோட ரைட்டிங், ஹியூமர், பெருசாக போர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. ஒரு சுவாகான ஒரு சீன், ஒரு இன்ட்ரோ சீனு. மனோரமாவும் சோபனா அவங்க அம்மாவும் பேசிக்கிற ஒரு சில சீன்ஸ் வரும். எல்லாமே நல்லா இருந்தது. ஜென்யூன் ஹியூமர். ஸ்பெஷல் மென்ஷன் டு ஜேவி சொமயஜுலு. பார்த்தாலே ஒரு மாதிரி தெய்வீகமான ஒரு முகம். அந்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருப்பார். 2 பக்கமாக காதில் கடுக்குன்னு போட்டிருப்பார் பச்சை கலரில். நல்லா இருந்தது. இந்த பாக்யராஜோட பேர் போடுற இடம் நல்லாயிருக்கும். குமரிமுத்து வர்றது. கலைஞானம் அந்த முறுக்கு விற்கிற சாஸ்திரியாக பண்ணியிருப்பார். அப்பப்போ ஐடியா கொடுத்துட்டு கூடவே வர்ற ஒரு ரோல். இந்த படம் கலைஞானம் அவர்களுக்கே ஒரு அடையாளம். தெலுங்கு, கன்னடாலாம் 2 வாட்டி ரீமேக் பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயே இதே பேரில் வேறு ஒரு படம் வந்தது. சிம்பு, நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. பட் நாட் த சேம் ஸ்டோரி. டெஃபினட்டாக ஒரு வாட்டி பார்க்கலாம். நிறைய தடவை கேடிவியில் போடுவாங்க. இப்போ யூடியூப்லேயே இருக்குது.